Daily. Taste the Daily. காவேரி ஆற்றை நீராதாரமாக கொண்டு 8 பேரூராட்சிகளுக்கும் 2452 ஊரக குடியிருப்புகளுக்கும் 3 நகராட்சிகளுக்கும் 1753 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் கூட்டுக்குடிநீர் திட்ட பணிகள் விரைவில் நிறைவடைய போகுது. காரைக்குடியில சங்கரமதி கோட்டை மறுசீரமைப்பு 130 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் 500 குடியிருப்புகள், மினி விளையாட்டு அரங்கம் 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நியோ ஐடி பார்க், 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சட்டக்கல்லூரி பணிகள், சிராவயல் கிராமத்தில் விடுதலை போராட்ட வீரர் தியாகி ஜீவானந்தம் நினைவு மணிமண்டபம் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செட்டிநாடு வேளாண்மை கல்லூரி, சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடம், சிவகங்கை அரசு மருத்துவமனையில் கூடுதல் மகப்பேறு மருத்துவ கட்டடம், அது தீவிர சிகிச்சை பிரிவு கட்டடம், சிவகங்கை நகர் பேருந்து நிலைய சீரமைப்பு, மானாமதுரையில் ITI 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 248 வீடுகள் கட்டக்கூடிய பணி, நாட்டார் கால்வாய் திட்டம் 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மானாமதுரை நகர் கூட்டு குடிநீர் திட்டம் 2,64,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் திருப்புவனம் பேரூராட்சி குடிநீர் வழங்கக்கூடிய திட்டம், 17,72,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் திருப்புவன ஒன்றியம் லாடனேந்தல் பித்தானேந்தல் இடைய வைகை ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம், இளையான்குடி பேரூராட்சியில் 28 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வைகை கூட்டுக்குடிநீர் திட்டம்னு பல்வேறு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மனிதரை நாடி சென்று உதவுகிறதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. அப்படித்தான் எல்லாருக்கும் எல்லாம்னு பார்த்து திட்டங்களை செயல்படுத்திட்டு வரோம். அதனால்தான் உங்க ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் அண்ணனா, தம்பியா, அப்பாவா, மகனா, உட்டனிடத்தில் உதவக்கூடிய உறவா, உடன்பிறப்பா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கேன் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 3 ஆண்டுகள்ல இந்த சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் நம்ம அரசின் திட்டங்களால பயனடைந்திருக்கக்கூடிய எண்ணிக்கையை சொல்றேன், அதை நீங்க தயவு செய்து கேட்கணும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 2,38,428 குடும்ப தலைவிகள் மாதந்தோறும் 1000 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். வங்கி கணக்கில் பணம் வந்தவுடனே எங்க அண்ணன் ஸ்டாலின் தாய் வீட்டு சீர் அனுப்பி வச்சிருக்காருன்னு என்னோட சகோதரிகள் மகிழ்ச்சியா இருக்காங்க. அதே போல கல்லூரிக்கு போகணுமே, சின்ன சின்ன தேவைகளோட செலவுக்கு என்ன பண்றதுன்னு கஷ்டப்படுற மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், வருஷத்துக்கு 12,000 ரூபாய் எங்க அப்பாவா இருந்து தராருன்னு மாணவ மாணவிகள் சொல்றாங்க. அந்த புதுமை பெண் திட்டத்தில் 7,210 மாணவிகளும், தமிழ் புதுவன் திட்டத்தில் 6,076 மாணவர்களும் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து மகளிர் உதவி குழுக்களை பொறுத்த வரைக்கும் நான் மணிக்கணக்கில் மேடையில் நின்று வழங்கி இருக்கிறேன். கடந்த காலங்களில் துணை முதலமைச்சராக இருந்தபோது, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது, ஆக சுழல் நிதியால எத்தனையோ சகோதரிகள் சுயதொழில் செஞ்சு இன்னைக்கு முன்னேறி இருக்காங்க. அந்த திட்டத்தில் கணக்கெடுத்து பார்த்தா 855 கோடி ரூபாய் கடன் உதவி தரப்பட்டிருக்கு. பசியால மாணவ செல்வங்கள் அவதிப்படக்கூடாதுன்னு தொடங்கப்பட்ட திட்டம் தான் காலை உணவு திட்டம். அந்த திட்டத்தில் 37,000 மாணவர்கள் சுவையா வயிறார சாப்பிடுறாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.